சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 12வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மீன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதமே நெருக்கடியான ஒரு மாதமா தான் இருந்திருக்கு. நிறைய சோதனைகளையும் மீனராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. வருஷத்தோட முதல் மாதம் அப்படிங்கறதால ஏதாவது யோகங்கள் கிடைக்குமா, ஏதாவது நல்ல விதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த மீனராசிக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை மட்டுமே கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த ஜனவரி மாதம் கடந்து போயிருக்கு. அதுலயும் முக்கியமா ஒரு பக்கம் விரயச்சனி, இன்னொரு பக்கம் ஜென்ம ராகு, போதாக்குறைக்கு களத்தரத்துல கேது அப்படின்னு 3 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து மீனராசிக்காரங்களுக்கு சோதனை மேல் சோதனைகளை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வருது. இந்த காரணத்தாலேயே மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில சமீப காலமா நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, வெறும் விரக்தி மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன ஜனவரி மாதமும் மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில நெருக்கடிகளையும் தடுமாற்றங்களையும் மட்டும்தான் கொடுத்திருக்கு. போதாக்குறைக்கு ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் கடந்த ஜனவரி மாதம் கொடுத்திருக்கு. அதாவது கடந்த ஜனவரி மாதத்துல மீனராசிக்காரங்களோட அன்றாட செலவுகள் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். இதனால பண பற்றாக்குறை ஏற்பட்டு பண நெருக்கடியையும் கடந்த ஜனவரி மாதத்துல மீனராசிக்காரங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஏற்கனவே இது விரைச்சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால பெரும்பாலான மீனராசிக்காரங்களோட கைகள்ல பெரிய அளவுக்கான பணப்புழக்கம் இருக்காது. அப்படி ஒரு சூழல்ல பண நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஒரு சில மீனராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சு அது மூலமா மருத்துவம் சம்பந்தமான விரை செலவுகளையும் கடந்த ஜனவரி மாசத்துல சந்திச்சிருப்பாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடந்த ஜனவரி மாதத்துல மீனராசிக்காரங்களோட அன்றாட செலவுகள் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஆனா அந்த செலவுகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமா இருந்திருக்காது. இதனால பண நெருக்கடி ஏற்பட்டு நிறைய மன அழுத்தங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க. மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கடந்த ஜனவரி மாதத்துல மீனராசிக்காரங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடிகள்ல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த பிப்ரவரி மாசத்துல உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. அதுவே முக்கியமா மீனராசிக்கு யோகாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரிய பகவானோட இணைஞ்சி உச்சம் பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்றார். ஒரு ஜாதகத்துல யோகாதிபதி உச்சம் அடைகிறார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்த விதமான குறைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த பிப்ரவரி மாசத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்ச நிலையில இருக்கிறதால மீனராசிக்காரங்க ஒரு சில யோகங்களை தொடர்ச்சியா அடைய போறீங்க. குறிப்பா நீங்க சொந்த தொழில் அல்லது வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாசத்துல சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதை விட முக்கியமா ரொம்ப சிறப்பான பண வரவையும் இந்த பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்கலாம். முழுக்க தொழில் நஷ்டத்துல போகுது, லாபமே கிடைக்கல, தொழிலை கைவிட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களோட தொழில எதிர்பாராத திடீர் திருப்பு முனைகள் ஏற்பட போகுது. அதை விட முக்கியமா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கான லாபமும் தாராளமா கிடைக்க போகுது. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்க உழைப்புக்கு உண்டான பலன் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்காது. குறிப்பா பணம் உங்க கைகளுக்கு கிடைக்காம நிறைய கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி இருக்கும். அதையும் தாண்டி பணம் உங்க கைகளுக்கு கிடைச்சாலும் அந்த பணத்தை வச்சு பிரயோஜனமா உங்களால எதையுமே செஞ்சிருக்க முடியாது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 10 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா அந்த 10 ரூபாயும் பிரயோஜனம் இல்லாத செலவா தான் போயிருக்குமே ஒழிய அந்த 10 ரூபாயை வச்சு குடும்பத்துக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ எந்த விதமான உருப்படியான காரியங்களும் உங்களால செஞ்சிருக்க முடியாது. அதுவே இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யோகாதிபதி செவ்வாய் பகவானோட அருளால பணம் உங்க கைகள்ல தங்கும். அந்த பணம் வீண் விரை செலவுகளா போயிடாம உருப்படியான ஒரு சில காரியங்களையும் உங்களால சிறப்பா செஞ்சுக்க முடியும். அதுலயும் குறிப்பா ஒரு சில மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 4-5 வருஷங்களாகவே தொடர்ச்சியான கடன் நெருக்கடிகள்ல சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கடன் நெருக்கடிகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த பிப்ரவரி மாசத்துல எதிர்பார்க்கலாம். இது கூடவே ராஜ கிரகமான சூரிய பகவானும் இந்த பிப்ரவரி மாசத்தோட தொடக்கத்துல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில இருக்கிற காரணத்தால உங்க தந்தையார் மூலமாவோ அல்லது தந்தை வழி சொந்தங்கள் மூலமாவோ ஒரு சில லாபங்களை இந்த பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு சிலருக்கு தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கைகளுக்கு கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா தந்தை வழி உறவுகள் மூலமா உங்க தொழிலுக்கு ஏதாவது சிறப்பான உதவிகள் கிடைக்கலாம்.
இது கூடவே உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல இருந்து அந்த மாதிரியான பாதிப்புகள் மெல்ல மெல்ல விலகி போகும். அடுத்ததா இந்த ஜனவரி மாதத்துல மீனராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா களத்திர ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதால கண்டிப்பா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனையே இல்லாத குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கனவுல மட்டும்தான் உங்களால வாழ முடியும். அந்த அளவுக்கு தினம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் போராட்டங்களும் குடும்ப வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும். விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும். இதுவே நீங்க மீனராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை மூலமா உங்களோட மன நிம்மதியில பாதி பறிபோகும். வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா மீதம் இருக்கிற மன நிம்மதியும் முழுமையா இந்த மாசத்துல பறிபோயிடும். அதாவது மீனராசியில பிறந்த பெண்கள் மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் இந்த பிப்ரவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல கணவரோ அல்லது கணவர் வழி சொந்தங்களோ நம்ம மேல பாசம் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நம்ம கிட்ட சொல்லாமலே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்களே அப்படின்னு வருத்தமும் படாதீங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில நீங்க எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா இந்த கடினமான காலகட்டத்தை உங்களால கடந்து வந்துட முடியும். அப்படி இல்லாம உங்க கணவர்கிட்டயோ கணவர் வழி சொந்தங்கள் கிட்டயோ அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். அதனால சகிச்சுக்கிட்டு வாழ பழகிக்கோங்க. எது வந்தாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கோங்க. அடுத்ததா மீனராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் பண வரவு இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைச்சாலும் லாபங்களும் கிடைச்சாலும் இது விரயச்சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் தொடர்ச்சியா இருக்கத்தான் செய்யும். ஒரு சில ஜோதிடர்கள் சொல்ற மாதிரி முழுக்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளே ஏற்படாத ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்காது. ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க மருத்துவமனைக்கு போகக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் கடந்த காலங்கள மாதிரி பெரிய அளவுக்கான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்காது. அதே போல உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்துற மாதிரியான மருத்துவ செலவுகளும் இந்த பிப்ரவரி மாசத்துல இருக்காது. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட தொடக்கத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியிலையும் சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவானோட இந்த அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லாம தவிக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எவ்வளவோ வரங்கள் பார்த்தாச்சு, எதுவுமே அமையல. கடைசி நேரத்துல ஏதாவது தடைகள் ஏற்பட்டு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது. இதுக்கப்புறமும் நமக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகமே வந்துருச்சு. இந்த மாதிரியா நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கான காலமா இருக்க போகுது. இதனால நீங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல தாராளமா எடுக்கலாம். ஏற்கனவே காதல்ல இருக்கீங்க, அந்த காதலை திருமணத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப அருமையான காலகட்டமா இருக்கும். அதே சமயம் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கார். ராகு அப்படின்னாலே குழப்பம், தடுமாற்றம், சரியான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு சூழல், நிறைய மன அழுத்தம், அதிகமான ஆசைகள் அல்லது அதிகமான எதிர்பார்ப்புகள், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை ராகு பகவான் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட ராகு பகவான் ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். இந்த தொழிலை விட்டுட்டு வேற தொழில் பார்க்கலாமா அப்படின்னு தோணும். இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு தோணும். வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு தோணும். நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கூட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தோணும். இந்த மாதிரி நிறைய புது ஐடியாக்கள் உங்க மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வெறும் யோசனையோடவே போயிடுச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. அதையும் மீறி இந்த மாதிரியான எண்ணங்களை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ராகு பகவான் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிப்பார். அதனால புதிய முயற்சிகள் எதுலையுமே இந்த பிப்ரவரி மாசத்துல மீனராசிக்காரங்க இறங்காதீங்க. இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யுங்க. அவசரப்பட்டு உங்களோட தொழிலையோ வேலைகளையோ விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆக மொத்தத்துல இந்த பிப்ரவரி மாதம் மீனராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவையும் கொடுத்து சமாளிக்கவே முடியாத அளவுக்கு விபரீத ஆசைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.